18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளை, இந்த கருப்பனின் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் அற்புதமா நடக்க போகுது. எப்போதுமே ஒருத்தர்கிட்ட காசு பணம் இருக்குதான்னு பார்த்து பழகாம, அவங்க மனசு நல்லா இருக்கா, அவங்க குணம் நல்லா இருக்கான்னு பார்த்து பழகினா அதுதானே உனக்கான சரியான தேர்வாக இருக்கும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் சரியா இருந்துச்சுன்னா எதிர்காலம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனாலதான் இந்த நிகழ்காலத்திலேயே எல்லா கஷ்டங்களையும் உனக்கு கத்து கொடுத்து வாழ்க்கையில உன்னை அனுபவசாலியா பக்குவப்படுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய பால்ய பருவத்திலும் பள்ளி பருவத்திலும் இளமை பருவத்திலும் கூட எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்ட. ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நீ எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு தான் உன்னுடைய முதுமை காலத்தை முத்தாய்ப்பான காலமாக மாத்தணும்னா என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். என் பாதம் தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் பெற்றுடுவாய். உன் மனசுல இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தானா சரியாகிறாது, நீதானே சரி செய்யணும். வாழ்க்கையில நெருக்கடி வரும்போது மனிதர்கள் மறைந்து போவார்கள், ஆனால் அவங்க போட்டிருக்க வேஷம் வெளியே வந்துதான் தீரும். நீ எதுக்காகவும் வருந்தாதே. உன்னை யார் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் இந்த கருப்பசாமி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேஷம் போட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கும் அவங்க யாருன்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்கான நேரம் வரும் என் தங்கமே. நான் என்கிற அவகம்பாவம் உனக்குள்ள வேண்டாம். அவனுக்கு மட்டும் என்ன, அவன் என்ன பெரிய இவனான்ற அந்த பொறாமையும் உனக்கு வேண்டாம். எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப உயர்வா சிறப்பா வாழ்க்கையை வாழணுன்ற பேராசையும் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. யாருக்கு நல்லது செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அவங்க கேட்டாங்கன்னா மட்டுமே போய் திரும்ப செய். ஏன்னா நீ யாருக்காவது வழிய போய் நல்லது செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு போய் செஞ்சினா வழிய போய் செய்யும் செயல்களுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது. எதுவாக இருந்தாலும் கேட்டால் மட்டும் அங்கே போய் நில்லு. ஏன்னா நீ கேட்காமலேயே உதவி செய்யும் போது உன்னை மட்டமாக நினைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ ரொம்ப நல்லவன், ஆனால் மற்றவங்க உன்னுடைய குணத்துக்கும் உன் குணத்துக்கும் ஒத்து வராததால தான் உன்னை மோசமானவன் அவர்களுக்கு எதிராக உன்னை விமர்சிக்கிறார்கள். யார் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சனம் செய்தாலுமே கூட நீ எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இரு. உன்னை நம்பி பழகுபவர்களை விட்டுட்டு உன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நீ இடம் கொடுத்தீனா அப்புறம் நீதான் தனிமையில் மெழுகுவத்தி போல உருகணும் என் தங்கமே. யார் உன்னை முழுசா நம்புறாங்களோ, யார் உன் குணத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் உண்மையாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் உன் மேல நம்பிக்கை இல்லாத மனிதர்களிடமும் உன்னுடைய பழக்கம் இருக்க வேணாம். நீ உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையும் வரைக்கும் அமைதியாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆரம்பி. நிச்சயமாக உன்னுடைய இலக்கில் நீ வெற்றி பெற்றே தீர்வாய். உன்னை அவமரியாதை செய்தவர்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையின் வெற்றிதான் மிக சிறந்த பதிலாக இருக்கும் என் செல்லமே. நீ கவலையே பட வேணாம். நீ நினைச்சது நிச்சயமாக உனக்கு நடக்கும். உன் வழியில் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டா போதும். உன் வாழ்க்கையில முதல் பாகம் உன்னை பெத்தவங்களை பொறுத்தது, 2வது பாகம் உனக்கு அமைஞ்ச துணையை பொறுத்தது, 3வது பாகம் உன்னுடைய பிள்ளைகளை பொறுத்து அமைது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ எல்லாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதாகவும் அவங்க கூட அனுசரித்து விட்டு கொடுத்து போறதாகவும் தான் இருக்கு. எல்லாம் சரிதான். நீ உனக்காக எப்போ வாழ போற? உன்னை பெத்தவங்க, உன் துணை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள்லே வாழ்ந்துகிட்டு இருக்க நீ உனக்கு தேவையானதையும் உனக்கு பிடிச்சதையும் செஞ்சுக்கிறதுக்காக யோசி. ஒன்றுக்கும் உதவாத கெட்ட விஷயங்களை உன் மனசுல போட்டு யோசிக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லது நடப்பதற்கான வேலைகளை செய். ஏதாவது தப்பு நடந்தாலும் அதை சீக்கிரம் மன்னிக்க கத்துக்கோ. உண்மையான அன்போட எல்லார்கிட்டையும் மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்க பழகு. எப்போதும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த கருப்பசாமி துணையாக இருப்பேன் என் தங்கமே. யாராவது உன்னை அடக்க நினைச்சாங்கன்னா அவங்க முன்னால தைரியமாக வீறு கொண்டு சுதந்திரமாக எழுந்து நில்லு. ஆனா யாராவது உனக்கு மதிப்பும் மரியாதையும் சுதந்திரமும் கொடுத்து பாசமா பேசும்போது அவங்க கிட்ட ரொம்ப பணிவாகவும் அடக்கமாகவும் நடந்து கொள் என் தங்கமே. உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு 1000 பேர் இருக்கலாம்.
ஆனா உன்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருந்தாதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். உனக்குன்னு நேசிக்கக்கூடிய, உனக்குன்னு யோசிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சே பழகிய மனுஷனுக்கு நான் 1000 வாய்ப்புகளை கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. நீ எப்போதும் அப்படி கெடு நினைப்பவனும் கெடுதல் செய்பவனையும் துரோகம் செய்தவனையும் உன்னை விட்டு தூரமாக வச்சுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்ததை யோசிக்கிறத விட்டுட்டு இனி எப்படி நடக்கணும்னு மட்டும் யோசிச்சு வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. உன் வாழ்வில் எல்லா நல்லதுகளையும் நான் நடத்துகிறேன். போலியான மனிதர்களோடு சேர்ந்து பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமையில் இருக்கிறது எவ்வளவோ பெரிய விஷயம்தான். என் மேலே நீ வச்ச பக்திக்கு பரிசாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு பாதுகாவலனாக நான் இருந்து உனக்கு நல்வழி காட்டி வழித்துணையாக எப்போதுமே இருக்க போகிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படவே வேணாம். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நானே பொறுப்பு. உன் மன பாரத்தையெல்லாம் என்னிடம் சுமத்திட்டு நீ அமைதியாக இரு. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தப்படாத. ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. உன் எதிர்காலம் நல்ல விதமாக மாறப்போகுது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. அதற்கான வேலைகளை எல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன் என் செல்லமே. இனி நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். இத்தனை நாளா நல்ல வாழ்க்கையை நம்ம வாழுவோம் நம்பிக்கையோட காத்திருக்கிற உனக்காகவே மகிழ்ச்சிகரமான காலம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போது உன்னிடம் வந்து சேர வேண்டியவை எல்லாமே வந்து சேரும். தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உனக்கான நல்லதை நான் நடத்துவேன். எல்லாருமே உனக்கு உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உன் வாழ்க்கையில உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உனக்கு எதிராக இனி யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நீ என் மேல நம்பிக்கையோடு இருந்ததின் காரணமா உனக்கு துணையா பாதுகாவலாக நானே நிற்கிறேன். இனி நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் தொடர்ந்து வரும் என் செல்லமே. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதில் நல்லா நடிக்கிறவங்களையும் நல்லா பேச தெரிஞ்சவங்களையும் மட்டும்தான் உறவுகள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகிறார்கள் தானே. இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமையா இருக்கு. உன்னை ஒதுக்கியவர்களே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சேரும்படி இந்த கருப்பசாமி நான் சேரேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. நீ மகிழக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும். உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே கூட இந்த கருப்பசாமி என காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயங்களை நான் நடத்துவேன். உன்னை அள வச்சு பார்த்தவங்களுக்கெல்லாம் அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போறேன். உன் பின்னால நான் இருக்கிறேன்றதை தெரியாம மறுபடியும் மறுபடியும் தவறு செய்பவர்கள் அதற்குரிய தண்டனையை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள். உனக்கு கேடு செஞ்சவங்க எல்லாம் இப்போ கண்ணீர் சிந்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமியை புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை காப்பாற்றி நல்வழி காட்டுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழுகவோ கண்ணீர் சிந்தவோ இல்லாமல் அமைதியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன்னு சொல்லவே. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வழியாக நான் பதில் கொடுக்க போறேன். நான் உன் கூடவே இருந்து நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக மாத்துவேன். அப்பா கருப்பா, என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தீரும்? என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நான் எப்போ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வேன் தானே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த. நீயே கஷ்டத்துல இருக்கிறன்னு தெரியாம இன்னும் உன்னை பாடாய் படுத்தக்கூடிய கர்மவினை கொண்ட மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது இனிமே தொடர விட மாட்டேன். உனக்கு ஆறுதலாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரியாய் செய்து முடிப்பேன் என் தங்கமே. சில பேருடைய உண்மையான முகங்கள் இதுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. இனிமேலாவது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு யார் எப்படிப்பட்டவங்கன்றத புரிதலை உண்டாக்குவதற்காக தான் சில துன்பங்களை கொடுத்தேன். இப்போது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான முடிவெடுக்க பழகு. வாழ்க்கை சில நேரங்கள்ல சலிப்பா இருக்கும், சில கஷ்டங்கள்ல செழிப்பா இருக்கும். ஆனா இது எல்லாமே கற்பனை பிம்பம்தான். நீ மனசு வச்சினா எப்போதுமே உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் செல்லமே. ஆனா அந்த பக்குவம் தான் இன்னும் உனக்கு வரல. எப்பவுமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவார்னு உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா நீ நல்ல நிலைமைக்கு வருவ. உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சின்ன வயசுல உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களால
உன் மனசுக்குள்ள பயம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சரி செஞ்சு அழிச்சு உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு நான் வழி நடத்துவேன். எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ வெற்றி அடைவதற்காக வேலை செய். உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நடத்துவேன்.